ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை பணியாரம் செய்யலாம். அது கூட ஒரு கிரேவியும் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 முட்டையை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து பணியார கட்டில் ஊற்றிக்கோங்க. முட்டை பணியாரம் இப்படியே கூட சாப்பிட்லாம். இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டிங்கன்னா பாருங்கள், சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி ஆச்சு. இப்போ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கிரேவிக்குள்ளே போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு அடுப்பில் கடாய் வச்சு அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சீரகம் தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போடுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ 2 தக்காளி அடித்து ஊற்றியாச்சு. மிளகாத்தூள் கொத்தமல்லி கொஞ்சம் கரம் மசாலா போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கெட்டியாகட்டும். இப்போ நம்ம இந்த முட்டை பணியாரத்தை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான முட்டை பணியார கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.